இன்னைக்கு கனிமொழி அக்கா தூங்கும் போது வர்ற கனவை எல்லாம் உண்மைன்னு நினைச்சு காலையில பேசிடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. காலையில மைக் எடுத்து தூங்குற கனவு. நேற்று சொன்னாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் சிலிண்டர் கிடைக்காம ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி. இங்க இவ்வளவு சகோதரிகள் நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. 25 நாட்கள் ஒரு புக்கிங் பண்ணதுக்கு அப்புறம் 25 நாள், ரெண்டாவது புக்கிங் பண்ண உடனே 10 நாளுக்குள்ள உங்களுக்கு சிலிண்டர் வருது இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. யாருக்காவது நம்ம சிலிண்டர் எங்கேயாவது வராம பண்ணிருக்கிறோமா? இன்னைக்கு பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை வளைகுடா போருக்கு பிறகு 40% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷில் 40% உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில பெட்ரோல் விலை ஒரு பைசா நாம உயர்த்தலைங்க, ஒரு பைசா உயர்த்த. மத்திய அரசு உங்களோட நின்று கொண்டிருக்கிறது. எப்படி நாம மக்களுக்கு அநியாயம் செய்வோம்? எப்படி மக்களுக்கு நாம ஒரு பெட்ரோல் டீசல் உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் நம்ம கை வைப்போம்? வெறும் பொய் பிரச்சாரத்தை மட்டும் காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய 3 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்னன்னா அந்த கடந்த 4 நாட்களாக 3 பேர் சேர்ந்து கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, எல்லாமே திட்டுறாங்க. அதிலும் கனிமொழி அவர்கள் சொல்லுகின்றார் எடப்பாடி அண்ணனை பார்த்து, எங்களை பார்த்து பேசினவங்களுக்கெல்லாம் நாங்கள் மலர் வளையம் வைத்தவர்கள். அப்படி மலர் வளையம் யாருக்கு வைப்போங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்போம். எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. எங்களை பார்த்து பேசியவர்களுக்கு மலர் வளையம் வைத்தவர்கள். அதுக்கு தான் அண்ணன் எடப்பாடி சொன்னாங்க, ஐயோ நான் அரசியல் பண்ணும்போது தம்பி உதயநிதி ஸ்டாலின் நீ டைப்பர்ல எங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ தயவு செய்து மைக் எடுத்து எங்கிட்ட எல்லாம் பேசாதே, நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழக வேண்டும். எல்லோருக்குமே கருத்து வேறுபாடு இருந்தா ஆணித்தரமா வைப்போம், ஆனா வைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அருமை சொந்தங்களே, இந்த முறை இந்த நாகரிகமற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை வேரோடு மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனால் நாம் இதிலே உறுதியாக இருக்க வேண்டும். நாம் யாரும் கூட இதிலே தெல்ல தெளிவாக இந்த பாதையிலிருந்து மாறிவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, இன்னொன்று கரூர் மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டலிருந்து வெளியே வந்த பொழுது 2021 மே மாசம் பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்துல 45,14,000 பேர்த்துக்கு நம்ம வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கும். இங்க யாராச்சும் இருக்கீங்களா ஐயா? ஐயா எனக்கு 6,000 ரூபாய் வந்துச்சு, ஆனா இப்ப நின்றுச்சுன்னு யாராச்சும் இருக்கீங்களா? திமுக வந்த பிறகு எனக்கு கொடுக்கப்பட்ட 6,000 ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. சரி, அதிமுக ஆட்சியிலிருந்து வெளியே வந்த பொழுது 45,14,000 பேர்த்துக்கு 6,000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கிறோம்? வெறும் 21,63,000 பேர். அப்ப 24 லட்சம் பேர் எங்கீங்க போனாங்க? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அப்ளிகேஷனா டெலீட் பண்றாங்க. கூட்டுப்பட்டா டெலீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் பொழுது முறையா டாக்குமெண்ட் கொடுக்கல டெலீட்டட், பேங்க் அக்கவுண்ட் ஆதார் கார்டு இணைக்கல டெலீட்டட். இதெல்லாம் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் செய்யக்கூடிய வேலை. ஆனா கெட்ட பேர் யாருக்கு வருதுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வருது. அதனால்தான் நம்முடைய ஆசை எல்லாம் ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இந்த 24 லட்சம் பேர்த்த மறுபடியும் அதுல சேர்த்து 45 லட்சமாக கொண்டு வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய் கொண்டு வந்து, இது மாதிரி பல பிரச்சனைகள். ஏழை மக்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஆனா வீடு அலாட் ஆகல. அதையும் சரி பண்ணணும். அதற்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வேண்டும், ஆட்சி வேண்டும். அதனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக வருவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆனால் 2 நடக்கணும். கரூர் மாவட்டத்தில் விஜயபாஸ்கரனை வெற்றி பெற்று ஒரு பெரிய பொறுப்புல கரூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாக வரும் பொழுது, அங்கே எடப்பாடி அண்ணன் இருக்கும் பொழுது, மேலே மோடி அவர்கள் இருக்கும் பொழுது 3 பேர் சேர்ந்தாங்கம்மா ட்ரையாங்கல் 3ஐயும் அப்பதான் ஒட்டி வைக்க முடியும். அப்பதான் கரூருடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்லும். எனக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு காலையில் ஊட்டியில் இருந்தேங்க ஐயா, நாளைக்கு நான் டெல்டா பகுதியில் இருக்கிறேன். எல்லா இடத்திலும் தெல்ல தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அலை இருக்கும் பொழுது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பாங்க? அதனால் அன்பு சொந்தங்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பின்னாடி ரொம்ப பேர் இருக்கிறீங்க, மன்னிக்கணும், திரும்பி உங்களை அடிக்கடி பார்க்க முடியல. ரொம்ப பொறுமையாக பின்னாடி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முறை நாம் ஒரு சரித்திர தவறை செய்துவிடக் கூடாது. நமக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும். அவரோடு கரூரோடு அவர் நின்றிருக்கின்றார். அவரோடு நாம் நிற்போம். ஒரு பெரிய சரித்திர வெற்றியை ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பட்டியல பதிவு செய்து, கரூர்ல இந்த விஷ அரசியல் நமக்கு வேண்டாம், இந்த மோசமான அரசியல் வேண்டாம், இந்த கரூர் மாடல் அப்படின்னு சொல்றத 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி முடிவுக்கு கொண்டு வந்து நல்ல அரசியலும் கரூரில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது என்பதை 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு முழுவதும் கரூரில் இருந்து நாம் சொல்லுவோம் என்று சொல்லி, அதே போல உங்களுக்கு தெரியும் அருமை சொந்தங்களே, எங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க. அம்மா இன்னைக்கு உங்களை அடிச்சிருக்கலாம், உங்களை மட்டும் அடிக்கலீங்கம்மா, IRS அதிகாரிகளையும் அடிச்சாங்க. இந்தியாவில் எங்கேயுமே நடக்கல. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் அதிகாரிகள் இங்கே ரைடுக்கு வந்த பொழுது செந்தில் பாலாஜியினுடைய குண்டர்கள் அவங்க அடிச்சாங்க. அடிச்சதுக்கு தான் 450 நாள் உள்ள போனாங்க. இன்னைக்கு உங்கள் மீது கை வைத்திருக்கின்றார். இன்னைக்கு நான் இந்த மண்ணில் சொல்லிட்டு போறேங்கம்மா,
இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் மீது யார் கை வைத்தார்களோ புலால் சிறையில தனி பிளாக்க ஓபன் பண்ணி அங்க மட்டும்தான் நம்ம வைத்தோம். ஏன்னா இவர்களுக்கெல்லாம் நாம் மைக்கில பொறுமையாக நாம் பேசினா புத்தி வராது. ஏன்னா எந்த தாய்மார்கள் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எப்படி உங்களை எவ்வளவு அந்த வாயிலே நான் சொல்ல வரலீங்கம்மா, எவ்வளவு மோசமாக உங்களை நடத்தினார்கள் என்பதையும் அண்ணன் கிட்ட சொன்னார். அதையெல்லாம் கேட்டு நாங்கள் கொதித்து போயிருக்கின்றோம். கொஞ்சம் பொறுமைங்கம்மா, இதற்கான தீர்வு புலால் சிறையில தனி பிளாக்ல அடைக்கப்போம். போன முறை 450 நாள் போயிட்டு வெளியே வந்த மாதிரி இருக்காதுங்கம்மா. நீங்க ஆட்சி மாறினதற்கு பிறகு மட்டும் பாருங்க, ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா இல்லையா மட்டும் நீங்க பாருங்க. அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில 32 நம்பர் நம்ம கொடுத்திருக்கிறோம். அது உங்களுக்கான அறிக்கை. இது 32. அதாவது இந்த இனாம் கோயில் இனாம் நிலத்துல யாருனை குடியிருக்கிறீங்களோ, இது 1963 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்துல அப்ப கொடுக்கப்பட்ட பட்டம். அதுக்கு இன்னும் தீர்வு இல்லாம நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் நிச்சயமாக நம்முடைய ஆட்சி வந்த பிறகு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு இதற்கு ஒரு குழு அமைத்து இதற்கான தீர்வு கொடுத்து அந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான தேர்தல் வாக்குறுதி 32ஆம் நம்பர் நாம கொடுத்திருக்கோம். அதனால கரூர் மாவட்டத்தில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த இனாம் பிரச்சனைக்கான தீர்வு இந்த தேர்தல் அதை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் அனைவருக்கும் சீரான முறையில குடிநீர் வழங்குவோம் என்கின்ற வாக்குறுதியும் கூட நம்முடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கரூர் சாய கழிவுகளை சுத்திகரிப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை எவ்வளவு பணம் வந்தாலும் மத்திய அரசிடம் பேசி அதை கொண்டு வரக்கூடிய பொறுப்பை நானும் அண்ணனோடு சேர்ந்து இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்கின்றேன். கரூரிலே சுற்றுவட்ட சாலை அமைப்போம், கரூரில் சாயப்பட்டறை பூங்கா அமைப்போம், கரூரில் ஜவுளித்துறை சார்ந்த கண்காட்சி நடத்த நடவடிக்கை மேற்கொள்வோம், கரூரில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பசுபாடி பூங்கா அமைப்போம், கரூரில் முருங்கை வெற்றிலை மற்றும் வாழை ஆராய்ச்சி மையம் அமைப்போம், கரூர் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சிக்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரி, குடிநீர் வரி, குப்பை வரி முறைப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லைங்கம்மா, 10,000 ரூபாய் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு அது உங்களுக்கு உதவித்தொகையாக முதல் நாள்ல வர இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைப்போம். நாமக்கல் எப்படி இருக்குதுங்க அதை விட சிறப்பாக இங்கே கொண்டு வந்து விடுவோம். புகைமலை திருக்கோவிலுக்கு சென்று வர அடிவாரத்திலிருந்து கோவில் வரை வாகன போக்குவரத்துக்கு சாலையை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம். காகித ஆலை மற்றும் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் வழங்கிய குடும்ப வாரிசுகள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கம்மா, அவர்களுக்கான வேலை வழங்கும் நடவடிக்கையை நாங்கள் துரிதப்படுத்தி அதை செய்து கொடுப்போம். காகித ஆலை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளராக மாற்ற நடவடிக்கை எடுப்போம் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி நாம மைக்கு மூலமாக உங்களுக்கு என்று சொல்லி இருக்கின்றோம். அதை உங்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றோம். இதை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ ஆட்சிக்கு வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, எல்லோரும் கண் துஞ்சாமல் நம்முடைய தொண்டர்கள் கடுமையாக பணி செய்யணும். இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தாய்மார்கள் நீங்க மனசு வச்சீங்கன்னா தான் ஆட்சி மாறும். தாய்மார்கள் நீங்க நேரா போய் ரெட்டலைக்கு கரூர்ல பட்டன் அமுத்திட்டு 4 தொகுதியிலும் நீங்க அதை போட்டுட்டீங்கன்னா போதுங்க, மாற்றம் வந்துடும். இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் கேட்கிறாங்க, அண்ணே இந்த புதுசாலாம் வந்திருக்கிறாங்கண்ணே, கண்ணாடி போட்டுட்டு வர்றாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, இவ்வளவு ஓட்டெல்லாம் போட்டுடலாமான்னு. அதுமாதிரி சொந்தங்களே, இது பிங்கி பாங்கி தேர்தல் இல்லைங்கம்மா, இது ரொம்ப தெளிவான தேர்தல். இது திமுக வேண்டாம் வெளியே போ, என்டிஏ வேண்டும் உள்ளே வா அப்படின்னு மட்டும் நீங்க யோசிங்க. தயவு செஞ்சு இளைஞர்கள் வேற எதுவும் யோசிச்சிடாதீங்க. ஏன்னா சொல்றாங்க, 18 வயசுல முதல் தலைமுறை வாக்காளர்கள் 17 லட்சம் பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். 20 வயசுல இருந்து 29 வயசு வரை 1,07,00,000 பேர் ஓட்டு போட போறேன். இந்த தேர்தலில் 1,23,00,000 வாக்காளர்கள் 29 வயசு கீழே. அதனால உங்களுக்கான ஒரு கட்சி என்டிஏ, உங்களுக்கான ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மோடி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து தாங்க பண்ண முடியும். மற்றவங்க எல்லாம் இப்பதான் அரசியலை பாக்குறாங்க. அடுத்து அரசாட்சி, அரசியல் வேறு அரசாட்சி வேறு. அதுக்கப்புறம் ஆட்சியில் உட்கார்ந்து வேலை செய்யணும். ஆட்சியில் எப்படி முடிவெடுக்கிறங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அதெல்லாம் அரசியல நீண்ட நெடிய போராட்டம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டு சிறைவாசத்தில் இருந்தார். 54 இருந்து 63 வரை முதலமைச்சர். 54க்கு முன்பு அவர் வேற டைம் சிறைக்கு போனது எண்ணி பார்த்தா 9 வருஷம். எல்லோருமே அதை அனுபவித்து அரசியலை தெரிந்து ஒரு முடிவெடுத்தா கூட தவறாக எடுக்கக்கூடாது என்று பக்குவப்பட்ட பிறகு இந்த முதல்வர் நாற்காலிக்கு வந்திருக்கிறார். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பிங்கி பாங்கி தேர்தல் தயவு செஞ்சு நாம யாரும் போற்றக்கூடாதுங்க. தெளிவாக என்டிஏ உள்ளே விடணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக இளைஞர்கள் நீங்க முன்னாடி இருந்து தாய்மார்களோடு இதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, என்னோட அற்புதமான இந்த கூட்டத்தில் நிற்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் வி செந்தில்நாதன் அவர்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க.
நம்முடைய தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் திருவிக்கு அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகுதி செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணமார் தங்கவேல் அண்ணன் மிகச் சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா கரூர் சட்டமன்றத்தின் அமைப்பாளர் RVS செல்வராஜ் அண்ணன் அவர்கள், இணையமைப்பாளர் வெங்கடாச்சலம் அவர்கள், துணைத் தலைவர் சக்திவேல் முருகன் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், முருகேசன் அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், காளிமுத்து அவர்கள், தமிழ்ச்செல்வன் அவர்கள், அருள்முருகன் அவர்கள், ராமமூர்த்தி அவர்கள், நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருமையான சிவசாமி அவர்கள், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுரேஷ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தங்கவேல் அவர்கள், GK வாசன் அண்ணன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் திருமூர்த்தி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், மாரியப்பன் அவர்கள், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்கள், முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் அருமையன் கிருஷ்ணசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அன்பு தொண்டர்கள், பத்திரிகை நண்பர்கள், அதே போல காவல்துறை நண்பர்கள் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப எல்லாம் காணாம போயிட்டாங்க. வரும்போது அவ்வளவு பேர் காவல்துறை நண்பர்கள் இருந்தாங்க. அதனால காவல்துறை நண்பர்கள் மீது எங்களுக்கு எதுவும் கோவம் இல்லைங்க. ரொம்ப நல்லவங்க தான். காக்கி உடைக்கிற கம்பீரம் இருக்கு. இந்த திமுக அவங்க கை காலையெல்லாம் கட்டி போட்டு அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாம அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயா, தயவு செஞ்சு இந்த தாய்மார்கள் மீது கை வச்சவங்கள விடாதீங்க ஐயா. இந்த மாடல் கூட சண்டைக்கெல்லாம் சொல்லாதீங்க. தூக்கிட்டு வந்து உள்ள வச்சு 2 முத்துங்க ஐயா. அப்பதான் இந்த பெண்கள் மீது கை வைத்தவங்களுக்கு ஒரு புத்தி இந்த ஊர்ல கிடைக்கும். காவல்துறை நண்பர்களுக்கு இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். அதை நீங்க செய்யலீங்கன்னா அப்புறம் நம்ம காவல்துறை உடை உடுத்துவதற்கே தகுதி இல்லாம நம்ம போயிருவோங்க ஐயா. பெண்கள் மீது கை வைத்த யாரையும் விடக்கூடாது. அது காவல்துறை ஒரு அடிப்படை மாண்பது. தயவு செய்து நீங்கள் அதை செல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லா நண்பர்களும் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பெரியவர்கள் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்து, கடைக்கார அண்ணன்களுக்கு நன்றி தெரிவித்து, நாளைக்கு கரூர் மாவட்டத்தினுடைய இனாம் நில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்ட நோட்டீஸ் அவங்க கொடுத்ததுக்கு தான் தாய்மார்கள் மீது கை வைத்தார்கள். நாளைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவங்க தலைமையில பாரதிய ஜனதா கட்சி நாமும் இணைந்து ஒரு இடத்திலும் இந்த பொதுக்கூட்ட நோட்டீஸ மக்கள்கிட்ட கொடுக்க போறோம். தெண்டு திராணி இந்த கோயம்புத்தூருக்கு போகாம இங்க எஞ்சி யாராவது கரூர் மாவட்ட திமுக இருந்தீங்கன்னா தயவு செய்து தடுத்து பார்க்கறதுக்கு நீங்க வாங்க. நாங்க இருக்கிறோம். தாய்மார்கள் மீது கையெல்லாம் வைக்காதீங்க. தாய்மார்கள் மீது கை வைப்பது பாவம் என்று சொல்லி நிச்சயமாக இந்த மாநாடு நடக்கும். நம்முடைய வாக்குறுதி எண் 32 நிச்சயமாக நிறைவேற்றப்படும். 1963 தீர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து, பாதத்தை தொட்டு வணங்கி, உங்களுடைய அமைதிக்கு நன்றி தெரிவித்து, இரட்டை இலை சின்னத்துல அண்ணன் NR விஜயபாஸ்கர் அவர்களை இந்த தொகுதியில 50,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அனுப்புறீங்க. அவர் பெரிய பொறுப்புல திரும்ப கரூருக்கு வர்றாரு. நமக்கான ஒரு பெரிய மனிதராக இருந்து நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து